ஜீ தமிழ் நியூஸ் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள். குறிப்பாக சென்னையில் உணவு திருவிழாவா ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய இடமாக இருக்குது. அது முழுக்க முழுக்க மகளிர் சுய உதவிக்கு சேர்ந்த பெண்களை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுடைய பாரம்பரிய உணவை இங்கே ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த உணவு எப்படி இருக்குது, மக்கள் ஆரவாரமாக வந்து சாப்பிட்றாங்க. இதோட புறம் இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த சென்னை உணவு திருவிழா வந்து பீஃப் உணவு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருக்கா இல்லை எந்த வகையான உணவு இருக்குன்னு வாங்க உள்ளே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது எங்கள் உணவு திருவிழா ஆரம்பிச்சு. இன்னைக்கு தான் வந்து அதுவும் மதிய வாக்கில் தான் அவங்க வந்து பீஃபே வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. பீஃப் இருக்கா, பீஃப் சுக்கா இருக்குதா எல்லாம் கேட்குறாங்க. ஒரு மக்களின் மனித உரிமைக்கான ஒரு உணவு அது ஆக்சுவலி. இதை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில். வந்து எல்லா சமூகத்திலும் வராங்க, அதனால எல்லா ஃபுட்டும் வைக்கிறது தான் இது. அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்கவுங்களும் சாப்பிட்டு போயிட்டும், அதனால ப்ராப்ளம் இல்லை. இந்த உணவை வந்து ஒரு தீண்டத்தகாத உணவாக மாற்றுறதுக்கு பார்க்குறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. கறி வந்து இன்னைக்கு தான் நல்ல கறி வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எப்படி நல்ல கறி வரும்? டெய்லியும் தான் நல்ல கறி வந்துன்னு இருக்குது. எல்லாம் சாப்பிட்டியால எப்படில இருக்கு, எல்லாம் பீஃப் நல்லா இருக்கல. உணவு திருவிழா கடந்த 2 நாட்கள் நடைபெற்று வருகிறது. அதுல வந்து பீஃப் உணவு போடப்படலன்னு நீல பண்பாட்டு பையன் சேர்ந்தவங்க ட்விட்டர்ல கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது பெரும் சர்ச்சையான நிலையில பீஃப் உணவு போடப்பட்டதா சொல்லப்படுது. இருந்தாலும் நீல பண்பாட்டு பையன் சேர்ந்தவங்களே இந்த உணவு திருவிழா வந்திருக்காங்க. அவங்க ஏன் இந்த கருத்தை போட்டாலும் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் உணவு போடுறதுக்கு அனுமதி தரோம், இங்கே உணவு போட்டிருக்காங்க, நீங்க தேவையில்ல குழப்பறிங்கிற அடிப்படையில் சொல்ல போறாங்க. இல்லை பீஃப் உணவு போட்டுருக்கு சொல்ல போறாங்களே, நீங்க தேவையில்ல கருத்தை பதிவு பண்ணி ஒரு சர்ச்சையா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது தேவையில்லாத கருத்து கிடையாது. இது வந்து உணவு வந்து நம்மளுடைய உரிமை. அப்போ இங்கே வந்து சென்னையில் ஒரு பெரிய ஒரு உணவு திருவிழா நடக்குது மெரினா பீச்சில் போது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது எங்கள் உணவு திருவிழா ஆரம்பிச்சு. இன்றைக்கி தான் வந்து அதுவும் மதிய வாக்கில் தான் அவங்க வந்து பீஃபே வந்து இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 2 நாளாக வந்து அவங்க வந்து இங்கே போட கிடையாது. அது என்ன காரணம், அது எதனால் புறக்கணிக்கப்படுது, அதுதான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம் நம்ம. அப்போ அந்த கேள்வி வந்து இது மக்களின் கேள்வி. இது ஏன்னா பீஃப்ன்றதை தாண்டி ஒரு மக்களின் மனித உரிமைக்கான ஒரு உணவு அது ஆக்சுவலி. இதை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில். லாஸ்ட்டாக திருப்பத்தூரில் அதே மாதிரி புறக்கணிச்சாங்க, வேலூரில். ஸோ இதை வந்து நம்ம இதை கவனத்தை கொண்டு வரதான் நம்முடைய நோக்கம். இப்போ நீங்க சொன்னது போல ஒவ்வொரு உணவுகளாலும் பீஃப் உணவு புறக்கணிக்கப்பட்டு சர்ச்சையான பிறகு பீஃப் உணவு அனுமதி வழங்கப்படுறத பார்க்கப்பட்டது. திருப்பத்தூர்ல கூட அப்படி நடந்தது. இந்த சாயல் எப்படி பாக்குறீங்க? இதை தொடர்ந்து இந்த பீஃப்ன்றது வந்து ஒரு பெரிய அரசியலாகவே பார்க்கப்படுது. அதை வந்து தவிர்க்கணும், அந்த அரசியலை வந்து தவிர்க்கணும். ஏன்னா அது மக்களின் உரிமை, அது வந்து நம்மளுடைய உரிமை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாளாகவே சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாம்ளும் வந்து அமைப்பு ரீதியாக நம்மளும் வந்து அதை வந்து கொஷின் பண்ணோம். நம்ம அதுக்கான ஒரு இது வந்து நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னிலேருந்து தான் அந்த ஓனரே பேசினாங்க, இப்போ தான் நாங்கள் மதியத்துலேருந்து தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். மதியத்துலேருந்து போட்டிருக்காங்க. பீஃப் பிரியாணி போடல, பீஃப் சுக்கா தான், வேறு சுக்கா மட்டும் தான் போட்டுருக்காங்க. இன்னிலேருந்து போடலாம். இப்போ நீங்கள் ஓனர்கிட்ட பேச சொன்னீங்க, கடந்த 2 நாட்களாக போடுறதுக்கு அனுமதி தரலையா, இல்லை யாரும் அழைக்கலையா, என்ன சொல்கிறாங்க அவங்கள்ட்ட? அனுமதி தரலையான்றது இது தாண்டி அவங்க கேட்குறது என்னன்றாங்கன்னா, இல்லை கறி வந்து இன்றைக்கி தான் நல்ல கறி வருது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது எப்படி நல்ல கறி வரும்? டெய்லியும் தான் நல்ல கறி வந்துன்னு இருக்குது. அவங்களால அது அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நாம் எதுவும் இது பண்ண முடியாது. சில எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, இந்த உணவு கிடைக்கணும். நீங்கள் சொன்னது போல் சந்தேகம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பீஃப் உணவு போர்டு வைக்கல. அவங்க வந்து நாங்கள் வந்து சண்டே தான் போடுற ஆர்வத்தை சொன்னாலும் கூட அந்த புகைப்படம் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அந்த போர்டு இருக்கிறதா? போர்டு இல்லாததை கேட்குறீங்களா? அது ரொம்ப நாங்களே வந்து அதிர்ச்சி தான் ஆனோம். ஏன் ஊடகத்தில் இதை ஏன் வந்து ரொம்ப ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம கேள்வி எழுப்புறோன்னா அதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் வேணும் தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஏன்னா நம்ம அங்கே வந்து பார்க்குறோம், அங்கே போர்டு இல்லை. அப்போ இது ஏதோ ஒரு உள் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலி. நம்ம கேள்வி எழுப்புறது எல்லாருக்கும் எதுக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் நீங்களே பார்த்துருக்கிறீங்க, இங்கே ஒரு சந்தேகம் இருக்குன்றது. ஆனால் இந்த உணவை வந்து ஒரு தீண்டத்தகாத உணவாக மாற்றுறதுக்கு பார்க்குறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா கறி வந்து ஒரு உணவு தான், ஏழைகளுக்கான உணவு. அது இன்றைக்கி 1000 1500 கொடுத்து நம்மளால் மட்டன் வாங்க முடியாமல் 300 200 ஒரு கறி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். அதையும் வந்து இவங்க வந்து ஒழிச்சு கட்டணும், இது வந்து ஒரு தீங்கத்தடாத ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. எல்லா இடத்துலையுமே அந்த போர்டு இருக்கும்போது இந்த கடையில் குறிப்பிட்டு போர்டு இல்லை, அட்லீஸ்ட் ஸ்கெட்சிலேயாவது எழுதி போடலாம், இந்த இடத்துல மாட்டுக்கறி விற்கப்படும் அப்படின்ட்டு அது மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க. இதில் உள்நோக்கம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
இப்போ அரசு என்ன சொல்றாங்கன்னா உணவுகளை வந்து பொதுவான புறக்கணிக்கிறது கிடையாது. ஆனா தேவை சர்ச்சை உண்டாக்குறாங்க. எந்த உணவும் அனுமதிக்கிறோம். பீஃப் உணவு போடப்பட்டிருக்கு. நீங்க அரசு தரப்புலேயே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அப்ப நீங்க அது மீனவ பண்பாட்டு வந்து ஒரு தவற பதிவு பண்ணதா ஒரு கருத்து பார்க்கறாங்க. அப்படி பாக்குறீங்க? இல்லை, நாங்கள் இப்போ வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளோட கருத்துக்கு அப்புறமா கடை போட்டிருக்காங்கிறது வரவேற்கத்தக்கது தான். அரசாங்கத்துக்கு நாங்கள் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் வந்து சொல்லாமையே செஞ்சுருக்கணும். அதுதான் எங்களோட விருப்பம், வேறு எதுவும் இல்லை. அடுத்த திருவிழாவில் வந்து இந்த மாதிரி ஒரு நாங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்களே இதுக்கு அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும். குறிப்பா பீஃப் உணவு வந்து பிரதான ஒன்றா இருக்குது. ஏழை எளிய மக்களுடைய ஒரு மிகப்பெரிய உணவாளுக்கு அதிக விலை கொடுத்து மட்டன் வாங்க முடியாத பீஃப்ங்கிறது குறைந்த விலையில சாப்பிடலாம். நாங்கள் பதிவு போட்ட பிறகு தான் மதியத்திலிருந்து தான் இங்கே பீஃப் கடையை போடப்பட்டிருப்பதாக எங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த முனைப்பு காட்டி போட்டதே நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த முறை இது போன்ற பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சபை கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் அரங்குகளை வேற என்ன உணவு போடப்பட்டிருக்குன்னு நாங்கள் போய் பார்க்கலாம். மெரினால போட்டிருக்கக்கூடிய இந்த உணவு திருவிழால குறிப்பா பீஃப் இல்லைன்னா ஒரு சர்ச்சை உருவாச்சு. ஆனா பீஃப் வந்து போட்டிருக்காங்க. கரூருக்குடைய 17ஆம் நம்பர்ல போட்டிருக்காங்க. பீஃப் போட்டுக்கலாம் இல்லையா நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பீஃப் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் உணவு திருவிழால பீஃப் போடப்படலன்னு சொல்லிட்டு நீல பண்பாட்டு மையத்தை சேர்ந்த அமைப்பு குறிப்பா இயக்குனர் ரஞ்சித்தோடைய அந்த நீல பண்பாட்டு மையம் ட்விட்டர்ல கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. பீஃப் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. ஆனா புறக்கணிக்கப்படல. இந்த சென்னை உணவு திருவிழால பாத்தீங்கன்னா குறிப்பா பீஃப் போட்டு வச்சிருக்காங்க. அது பீஃப் என்ன மாதிரி போட்டிருக்காங்க அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீஃப் எப்ப என்னைக்கு போட்டீங்க ஃபுட்டு? எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச்சா இருக்கு பீஃப் போட்டு? நல்லா ரீச் ஆயிருக்குது. ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. பீஃப் சுக்கா இருக்குதா எல்லாம் கேட்குறாங்க. எந்த ஊர்ல இருந்து போட்டீங்க? எந்த ஊரு? நான் பள்ளப்பட்டி. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி. என்னென்ன ஐட்டம் பீஃப்ல என்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க? சுக்கா, கிரேவி, மிளகுதூள் குழம்பு எல்லாமே ஓட்டும். குறிப்பா இந்த மாதிரி உணவு திருவிழா வந்து பீஃப் வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு ஒரு சர்ச்சையை கிளப்புறாங்க. ஆனா பீஃப் போடுறதுக்கு அனுமதி வழங்கப்படுதா இல்ல அனுமதி வழங்கப்படுது இல்லையா? அனுமதி வழங்கப்படுது. நீங்க பீஃப் உணவு போடுறதுக்கு கேட்கும் போது அதிகாரி இறைச்சி போட முடியாது அவ்வளவு எதுவுமே சொல்லல? சொல்லவே கிடையாது. தாராளம் போடலான்ட்டாங்க. காலையில இருந்து மக்களுடைய வரவேற்பு இந்த மாதிரி இருக்குது பீஃப் வாங்க. பீஃப் தான் முதல்ல பீஃப் சுக்கா கொடுக்க சுக்கா ரொம்ப விரும்புறாங்க. ஆனா பீஃப் வந்து போடப்படலை அப்படின்னு இந்த உணவுல போடப்படல ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அப்படிதான் இருக்கா? பீஃப் யாரும் இந்த கடையில சென்னை திருவிழா போடவே இல்லை அப்படி மாதிரி காலையில சொன்னாங்க. அப்படியே தான் இருக்கா? கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை? பீஃப் போடப்படலன்னு ஒரு தகவல் பரவி இருந்தது. ஆனா பீஃப் போடப்படுறதே இந்த அம்மா உறுதி பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து விரும்பி வந்து பீஃப் வாங்கப்படுறதாகவும் அது பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டைல், அதாவது கரூர் பள்ளப்பட்டியில மக்கள் எந்த அளவுக்கு பீஃப் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்ல பண்றதாகவும் விரும்பி வந்து மக்கள் அதிகமாக சாப்பிட்றதாவதோ இங்க இருக்கக்கூடிய உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். பீஃப் இப்போ தான் வேங்கியிருக்கணும், டேஸ்ட் பார்க்கல. முதல்ல வந்து பீஃப் கிடையாதுன்னாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது பீஃப் வச்சுருக்காங்க. அப்படி தான் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஆமாம் இருக்குது. இங்கே வந்து எல்லா சமூகத்திலும் வராங்க. அதனால எல்லா ஃபுட்டும் வைக்கிறது தான் இது. அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்கவுங்களும் சாப்பிட்டு போயிட்டும். அதனால ப்ராப்ளம் இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்கவுங்களும் சாப்பிட்டு போவாங்க. மகளிர் முன்னேற்றம் தான் அது. மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னேற்றம் தான் அது. அதுவும் இல்லாம எல்லா மாவட்டத்தோட உணவு ஒரே இடத்துல கிடைக்குது. அது எல்லாருக்கும் சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தால் இப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்கேன். இங்கே தான் ஒர்க் பண்ணுதேன். அதனால் எங்கள் ஊர் ஃபுட்டு இங்கே கிடைக்கி ஈஸியாக கிடைக்கி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். உனக்கு இன்னும் டேஸ்ட்டே பண்ணலை. என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அவங்களாம் அன்றைக்கி அவன் கொண்டு கொடுத்துட்டு தான் இது பண்ணணும். எல்லாம் சாப்பிட்டியாடா? எப்படில இருக்கு? எல்லாம் பீஃப் நல்லா இருக்கால? ஒய்ஃபு ஊரில் இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க. என் பேர் இஸ்மாயில். ஓகே, தேங்க்யூ. பீஃப் உணவு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க கூட நாங்கள் ஆர்வம் வந்து பார்த்தோம். பீஃப் இங்கே இருக்கிறதாக எங்களுடைய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. உணவு சூப்பராகவும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக இதை பண்ணியிருப்பது வந்து எங்கள் மத்தியில் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் தெரிவிச்சது பார்த்துருக்கிறோம். மேலும் பல்வேறு அரங்குகள் இருக்கு. அந்த அரங்குகளை என்ன மாதிரி உணவுகள் பணியப்பட்டதே போய் பார்க்கலாம் வாங்க.
ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு உணவினுடைய தனித்தனம் இருக்குங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று தான். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு தருமபுரி மாவட்டத்தில் கூடிய ஸ்டாலில் தான் இருக்கும். இங்கே வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா உணவு வகையில் போடப்பட்டிருக்கு, பேரே வித்தியாசமாக இருக்குது. அதாவது ரவா கஜீர்னு ஒரு பேர் இருக்குது, கங்கா அப்புறம் பருப்பு போலி, தேங்காய் போலி, ஸ்டார் HSC கம்பங்கூழ், ராகி அடை, அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்ரி SDD போட்டிருக்காங்க, ராகி களி, ராகி போண்டா, தண்ணி இருக்கு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா எல்லாம் ஆரோக்கியமான பாரம்பரியமான ஆரோக்கியமான பொருளை பண்ணக்கூடிய உணவாக தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே போய் கேட்கலாம் என்ன மக்கள் எந்த மாதிரி உணவை கேட்டு வாங்குறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். மக்கள் வந்து இங்கே வந்து என்ன மாதிரி உணவுகளை வந்து விரும்பி வாங்குறாங்க? பாரம்பரிய உணவு மூலம் சிறுதானிய உணவெல்லாம் வாங்கி வாங்குறாங்க. நாங்கள் ராகி மாவில் வந்து போண்டா சுட்டு வைக்கிறோங்க, வடை சுட்டு வைக்கிறோம், அதெல்லாம் வந்து விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் கடலைப்பருப்பில் வந்து ஒப்புட்டு சுட்டு வைக்கிறோம், தேங்காய் ஒப்புட்டு பருப்பு போட்டு, அது வந்து இப்போ போலியெல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் ரவையில் வந்து ரவா கஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒன்று தர்றோம், அது விரும்பி வாங்குறாங்க. நம்ம பாரம்பரிய உணவுலாம் உடம்புக்கு சத்து, அதையெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. அதெல்லாம் மீட்டெடுக்கிறது உணவு திருவிழா வச்சு நம்ம முதலமைச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நாங்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற மகளிர் சுய குழுமெல்லாம் வந்து இதை நல்ல முறையில் நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். மகளிர் சுய குழுவில் வந்திருக்கீங்க, ஆனால் பெண்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு சென்னை தமிழ்நாடு தலைநகரில் பண்ணுறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? இது தலைநகரில் பண்ணுறதுனால எல்லா மாவட்டத்துக்காரும் நாங்கள் இங்கே வர்றோம், எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கலந்துக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதை கொண்டு எங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கலான் இருக்கிறோங்க. என்ன வச்சிருக்கீங்க? இது வந்துங்க பருப்பு, கடலைப்பருப்புங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம். கொடுப்பீங்களா? எனக்கு கொடுப்போங்க. அக்கா கொடுத்துட்டாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி வாப்பா, எப்படி இருக்கு பார்ப்போம். இந்த போடுறதுக்காக நாங்கள் வந்து இதில் வச்சு மைதா மாவு வச்சு இது பண்ணி கொடுப்போங்க. இவங்க வந்து எல்லாத்துக்குமே இலவசமாக டேஸ்ட் பார்க்க கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக. இந்த போலிக்கு நடுவில் வச்சு கொடுப்பாங்க, ஐட்டம் கொடுப்பாங்க பார்த்திங்க, அந்த ஐட்டம் தான். நல்லா இனிப்பாக ஒரு ஆரோக்கியமான உணவு. பருப்பு அகையமாக இருக்குது, பருப்பு நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிப்பு என்ன போட்டு மண்டை வெள்ளமா வெள்ளத்தை போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி தயாரிச்சிங்க? இது வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துங்க, அதை வந்து ஆட்டி அதை கூட வெள்ளத்தையும் போட்டு கலந்து ஆட்டிங்க, அதை உருண்டையை உருட்டிங்க, அதை மைதா மாவுக்குள்ள வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுங்க. அதாவது கொங்கு தமிழ் மாறாமல் அந்த அக்கா வந்து ஸ்டைலாக சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த உணவடி பண்ணுங்க, அழகாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொங்கு தமிழோட உணவு உள்ளே போகும்போது ரசனையாக உள்ளே போகுது. ஸோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லா மக்களும் இங்கே வந்து உணவு பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த மாவட்டத்தை போய் பார்ப்போம். வாங்க அடுத்த போய் பார்ப்போம். சாப்பிடணும்னு ஐடியாலே வரல, பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஃபுட்டு டெவலப் ஆகும்ல. இப்போ சென்னையில் நமக்கு நம்ம ஊர்ல இருந்து பிரியாணி சாப்பிட ஆசைப்படும்ல, ஆமாம். எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நான் வந்து தேனிலேருந்து தான் வரேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு திண்டுக்கல் பிரியாணி தான் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆமாம், நல்லா இருக்குது திண்டுக்கல் பிரியாணி. அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் நாங்கள் லேட்டாக வந்தனால எல்லாமே முடிஞ்சு போல். இன்னொரு வாட்டி வரணும், ஃபேமிலியோடு வரணும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும். இது வந்து காஞ்சிபுரம் இட்லி. ஸோ இது வந்து நான் கொல்லி மூலிகை சூப்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. கொல்லி மூலிகை சூப் இது வந்து காஞ்சிபுரம் அந்த ஸ்டால்லேருந்து வாங்கினேன். ஸோ நிறைய வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிறது நல்லா இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அந்த ஊருக்கு போக முடியறதுனால இங்கே அதோட ஃபேமஸ் கிடைக்கிறதுனால ஃபேமஸ் டிஷ்ஷஸ்ஸு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் தென் நிறைய ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ புட்டு இருக்குது, அண்ட் ராகி புட்டு, கம்பு பால் இருக்குது, பருத்தி பால் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களும் வரலாம். நான் சென்னையிலேருந்து தான் ப்ரோ வரேன். இது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளால் ஒரு இடத்துக்கும் போய் சாப்பிட முடியாது, அதை ஒரே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்ல இனிஷியேட்டிவ், நல்லா இருக்குது. பார்த்த உணவு புதுவிதமான உணவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, நாங்கள் இப்போ லேட்டாக தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி 8 க்ளோஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த காஞ்சிபுரமில் இந்த முட்டை மிட்டாய், சாஹி துக்குடா, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை சென்னையில். இல்லை டிஃப்ரெண்ட்டாக மதுரையில் திண்டுக்கல் பிரியாணி இங்கே டேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இங்கே ஆல்ரெடி திண்டுக்கல்லில் டேஸ்ட் பண்ணோம், அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையிலே ரியலி அப்ரிஷியேட் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா இந்த அளவுக்கு கிளீனினஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ க்ரௌடி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது.
ரியலி அப்ரிஷியேட்டபிள் தான். இப்ப எல்லாமே பெண்கள் மகளிர் சுயஉதவிக்குழு வச்சு பண்ணியிருக்காங்க. இப்ப பெண்கள் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரி உணவு திருவிழாவா பண்றது அப்படி பாக்குறீங்க? உண்மையாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இன்னும் நிறைய பண்ணணுன்றது எங்களோட சப்போர்ட்டும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் சென்னையில் நடக்கிறது வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ சென்னை. அதாவது எல்லா மாவட்ட உணவும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பெண்களை சார்பாக அது பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த உணவை சாப்பிட்ருக்கீங்க? இப்போ நான் கோயம்புத்தூர் பிரியாணி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ரேட் எப்படி இருக்கும்? ரேட் ஓகே. ஓகே தான். ஓகே. இப்போ எல்லாரும் ஒரு ஊருக்கு போய் சாப்பிட ஆசை இருக்கும். இப்போ நினச்ச உணவு வந்து இந்த ஊரில் நம்ம சென்னையில் குறிப்பாக நான் நினச்ச ஒரு பிரியாணி கிடச்சிருக்கேன். அது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? புதுசுமாக இருக்கா? எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கு சாப்பாடு. நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள், என்ன கருத்து சொல்லுவீங்க? இதை பார்த்தா இந்த இடம் எப்படி இருக்குன்னு நம்புவீங்க? கருத்துனா இது மாதிரி விஷயம் நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். சென்னை உணவு திருவிழாவில் எங்கள் குடும்பத்தோடு ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம் அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேடம் வணக்கம் மேடம். சண்டே இன்னைக்கு சென்னையில் ஒரு உணவு திருவிழா போட்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கு? எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப நிம்மதியாக இதுவாக இருக்குது. எல்லா ஃபுட்டும் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போய் சாப்பிட்றோன்றது முடியாது. இப்போ இந்த மாதிரி அடிக்கடி போகிறதுனால அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு இருக்குல்ல, அதை டேஸ்ட்டு இப்போ கோயம்புத்தூரில் அந்த மட்டன் பிரியாணி நல்லா இருந்தது, சீரக சம்பா ரைஸில். அதுக்கப்புறம் அந்த வரகரிசி, அந்த மாதிரி திணை அரிசி, அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. ஹெல்த்தான இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது நமக்கு தேடி தேடி போகாமல் ஒரு இடத்துல கிடைக்கும் போது சென்னை மக்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தானே, சென்னையில் இருக்கவங்களுக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்னை மக்களுக்கு இது பெரிய இது. மற்றவங்கள விட இப்போ நம்ம ஒவ்வொன்றா ட்ராவல் பண்ணி சாப்பிட்றத விட இப்போ ஒரே ஃபுட்டு எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்குது. அதோட டேஸ்ட் பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் இது கோயம்புத்தூரில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். சீரக சம்பா பிரியாணி 65 சாப்பிட்டோம். நல்லா குவான்டிட்டியும் நல்லா கொடுக்குறாங்க, பிரியாணியும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டு சூடாக இருக்குது. எப்போ போட்டாலும் சூடாகவே இருக்குது, ஆறி போய் அந்த மாதிரிலாம் இல்லை. பரவாயில்ல, அஃபோர்டபுள் ரேட்டு தான். நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் சார், இது ரொம்ப இதே அடிக்கடி நடத்தினா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிற சுய உதவிக்குழு, அந்த மாதிரி ஒவ்வொரு சுய உதவிக்குழு இப்போ பெண்களுக்கு அது ஒரு இது தானே சார். அந்த மாதிரி நடத்துறது நல்லது தான். இந்த மாதிரி பண்ணுறது ஒரு விஷயம், நல்ல விஷயமா தான் இருக்குது. இப்போ ஜனங்க இங்கே இருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது, எல்லாருக்கும் விருப்பமாக தான் வராங்க. கம்மியாக இருப்பாங்க கூட்டம், அப்படி இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சோம். ஆனால் எல்லா இதுலேயுமே நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. என்னடா சட்டியிலேருந்து எண்ணெயை விட்டு ஆட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி தான் இந்த ஸ்டால் முழுவதுமே இங்கே இருக்குது. குறிப்பாக தமிழர்களுடைய பாரம்பரியம் வந்துட்டு பல விஷயம் இருந்தாலும் உணவு மிகப்பெரிய கலாச்சாரமாக இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டுடைய அன்னம் விட்ட சென்னையாக நம்ம ஊர் தலைநகரம் மாறி இருக்குது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டம் வந்து இருப்பதா அவங்க உணவுகளை வழங்கும் போது அவங்களுடைய வட்டார மொழியில் வாங்க, இப்போ எடுத்துக்காட்டு கோயம்புத்தூருக்காங்கன்னா ஏனுங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும், இதே திருநெல்வேலிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதில எல்லாம் சாட்டியாலே அப்படி சொல்கிறதும், ஒவ்வொரு வட்டார வழக்கில் அவங்களுடைய உணவு வழங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக ஒரு இன்பமாக இருக்குது. மக்களும் இங்கே வந்து ரசித்து வந்துட்டு